அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சமையல் அட்டகாசம். சமையல் அட்டகாசம் பகுதியில் நீங்கள் பார்க்க இருக்கிறது சூப்பரான அருமையான ஒரு சப்ஜி பிரியாணி தான். குக்கர் மெத்தடில் எப்படி செய்கிறது, சில பேர் தம் போட வராது, அதனால் குக்கர் மெத்தடில் எப்படி செய்கிறது நான் சொல்லித்தரேன். இது ஆல்ரெடி வந்து சாப்பஸ் கறி போன போஸ்ட்டில் போட்டிருந்தேன், அதோடு சேர்ந்தது தான் இது. இது ரொம்ப அருமையாக இருக்கும். அதாவது சமையல் அட்டகாசம் பகுதி நீங்கள் புதுசு அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் அப்படின்னு பட்டன் இருக்கும் ரெட் கலரில், அதை அழுத்தி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா போஸ்ட்டும் உங்களுக்கு கிடைக்க போகிறோம். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறுபடியும் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டாம். குறிப்பாக பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வாங்க எப்படி செய்து பார்க்கலாம். எல்லாமே ரெடியாக வச்சுருக்கேன். அதாவது வெஜிடபிள் மட்டன் போட்டு வெஜிடபிள் சப்ஜி பிரியாணின்னு சொல்லுவோம். அது ஆல்ரெடி நான் போஸ்ட்டும் பண்ணியிருக்கேன். சப்ஜி பிரியாணி சாப்பஸ் கறி பண்ண போகிறேன். எது நான் உங்களுக்கு போஸ்டிங்கில் வருதுன்னு எனக்கு தெரியும். இஞ்சி பூண்டு ரெடியாக அரைச்சி வச்சுருக்கேன், இது உரிச்சு வச்சுருக்கேன், அரைக்கணும். இது வந்து ஊரில் தான் வாங்கிட்டு வந்தேன், ரொம்ப நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கு கேரட்டுக்கெலாம் வந்து இந்த ஷேப் வரும், இந்த இது ஒரு மாதிரி வளைவளவு அழகாக வரும் வெட்டி போடும்போது. பாருங்க, இந்த மாதிரி ரொம்ப அழகாக வரும். இந்த மாதிரி நம்ம இந்த ஸ்க்ரேப் பண்ணுறதுலே இது வந்து இந்த மாதிரி வரும். உருளைக்கிழங்கு பார்க்கவே அழகாக இருக்கும் பிரியாணியில் பார்க்குறதுக்கு. வெஜிடபிள் பிரியாணி நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எல்லாரும் கொடுக்குறேன். இஞ்சி பூண்டு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சாச்சு, நான் அதில் போட்டு வச்சிடறேன் ஃபுல்லாக. மட்டன் சப்ஜி பிரியாணிக்கு எல்லாமே ரெடியாக இருக்குது. இதை நான் குக்கரில் தான் தாளிக்க போகிறேன். எல்லாம் ரெடியாக இருக்குது பாருங்கள். வெங்காயம், தக்காளி, தயிர், கேரட்டு, கொத்தமல்லி, புதினா, பீன்ஸ் கொஞ்சம் தான் வச்சுருக்கேன், நான் ரொம்ப வைக்கலை. பட்டை, லவங்கம், ஏலக்காய், அரிசி முதல்ல ஊற வச்சுட்டேன். இது வந்து பொட்டேட்டோ வந்து ஒரு பெரிய பொட்டேட்டோ, இது 150 கிராம் இருக்கும். மிளகாத்தூள், பச்சை மிளகாய், மட்டன் ஒரு 400 கிராம் வச்சுருக்கேன். சால்ட்டு, ஆயில், இதுதான் தேவையானது. நெய் கடைசியில் தேவைப்பட்டால் ஊற்றிக்கலாம். லாஸ்ட்டாக தம் போடும்போது கலர் பொடியும் லாஸ்ட்டாக தேவைப்படும். இப்போ இது வரைக்கும் நம்ம என்ன செய்கிறதுன்னு பார்ப்போம். இது சட்டி காஞ்சிடுச்சு. இது வந்து 200 கிராம் கிளாஸ். இது 200 கிராம் நான் ஊற்றலை, முக்கால்வாசி ஊற்றுறேன். எனக்கு வந்து 3 டம்ளர் தான் போடுறேன், அதனால் முக்கால்வாசி ஊற்றுறேன். கொஞ்சம் குறைச்சிக்கிட்டேன், நெய் போடுறதுக்காக கொஞ்சம் குறைச்சிக்கிட்டேன். வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம வந்து பட்டை லவங்கம் ஏலக்காய் வச்சுருக்கோம் இல்லையா, இதை போட்டுடலாம். போட்டுட்டு அரிஞ்சு வச்சுருக்க வெங்காயத்தை நான் போடுறேன். உங்களுக்கு கிராம் கணக்கில் வேணுன்னா கீழே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இது நான் வந்து 3 வெங்காயம் அரிஞ்சிருக்கேன். ஒரு படி, அதாவது 8 கிளாஸுக்கு வந்து 1/2 கிலோ வெங்காயம் போதும். சமையல் ஆக்கிற மாதிரினாக்கா நான் கொஞ்சம் அதிகமாக தான் போடுவேன், அதனால் நான் வந்து 3 டம்ளர் ஆக்குறேன். ஒரு டம்ளருக்கு ஒரு வெங்காயம் வீதம், 3 டம்ளருக்கு 3 போடுறேன். இதை நம்ம வதக்கிட்டு பகாராக்கானக்கு நான் சொல்லியிருந்தேன் ஃபஸ்ட்டு, ரொம்ப வந்து முருகக்கூடாது அப்படின்ட்டு. இது வந்து நல்ல வெங்காயம் வந்து நல்லா கூட்டாக அப்படியே வதங்கணும், நல்லா வதங்கணும். ஸோ டீ தண்ணல் நல்லா ஜோராக வச்சுக்கலாம், ஆனால் கருகாமல் பார்த்துக்குங்க. இது வெங்காயம் மடங்கிடுச்சு. இந்த பாருங்க, பிங்க் கலரில் மாறி வந்துடுச்சு பார்த்தீங்களா. இந்த ஸ்டேஜில் வந்து நான் வந்து இந்த பெரிய டேபிள் ஸ்பூனில் 3 டேபிள் ஸ்பூன் போடுறேன். ஏன்னா 3 டம்ளர் பெருசாக போட்டிருக்கேன். 200 + 200 + 200 600 கிராம் அரிசி போட்டிருக்கேன். அதுக்கு வந்து நான் 3 டேபிள் ஸ்பூன் போடுறேன். உங்களுக்கு கிராமில் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். ஆல்ரெடி இந்த போஸ்ட்டு நான் போட்டிருக்கேன் பாருங்கள், அந்த லிங்க்கும் கீழே கொடுக்குறேன். நல்லா வந்து இந்த இஞ்சி பூண்டு வாடை அடங்கணும், கலரும் மாறணும், ப்ரௌன் கலரில் மாறணும். அதுதான் வந்து நம்மளுக்கு வந்து பிரியாணிக்கு ஒரு வாசமே. இந்த இஞ்சி பூண்டும் இந்த வெங்காயமும் சேர்ந்து நல்லா மடங்கணும். இன்னும் நல்ல கலரு நல்லா வரணும் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து இப்போ இதுக்கு வந்து ஒரு கொஞ்சோண்டு மிளகாத்தூள், காஷ்மீர் சில்லி இருக்குல்ல, அதில் போட்டுக்குங்க. இப்போ இந்த இஞ்சி பூண்டு கலர் மாறட்டும்.
கொத்தமல்லி கொஞ்சம் அது வதங்கிடுச்சு, மதங்கிடுச்சது. கொத்தமல்லி கொஞ்சம் ஸ்டோர் பண்ணிக்கிறேன் லாஸ்ட்டாக தூவறதுக்கு. புதினா தழைகள் கொஞ்சம் போடுறேன். வதக்கிட்டு மூடி போட்டு பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வந்து வாசனை வந்து நல்ல கமகமாக இருக்கும். இதை ஒரு வதக்கிட்டு நம்ம அரிஞ்சு வச்சுட்ட தக்காளி அவ்வளோத்தையும் போட்டுருவோம். தக்காளி தான் கொஞ்சம் மடங்கணும். ஆக்சுவலாக கறிக்கு அப்புறமா போடலாம், ஆனால் வந்து தக்காளி முழுசாக நிற்கும். தக்காளி நல்லா பேஸ்ட் ஆகட்டும். சில பிள்ளைங்களுக்கு வந்து தக்காளி பிடிக்காது வாயில் கட்டினாக்கா, அதனால் அது நல்லா பேஸ்ட் ஆகட்டும். ஒரு நிமிஷம் வதங்கினதும் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்புத்தூள் போட்டு இதை வந்து கூட்டாக்கணும். இப்போ நான் மிளகாத்தூள் போடுறேன், அப்போ தான் தக்காளியோட சேர்த்து நல்லாயிருக்கும். மிளகாத்தூள் வந்து ஒரு படிக்கு நான் வந்து 5 டீஸ்பூன் போடுவேன். இது அரை படிக்கு 1 கிளாஸ் கம்பி அது, அதனால் வந்து 2 டீஸ்பூன் தான் போட்டேன். கொஞ்சம் மஞ்சத்தூள். 2 மசாலா இதுதான். இதுலேயே எவ்வளோ ஜோராக வந்துடும். தேவையான அளவு உப்பு போட்டுப்போம். இப்போ தக்காளி மடங்கட்டும், அதுக்கப்புறம் கறியை போடலாம். கூட்டாயிடுச்சு. நான் மட்டன் போட்டுட்டேன், போட்டு வதக்கிட்டேன். 2 பெரிய டீஸ்பூன் ஃபுல்லாக நான் வந்து தயிர் போடுறேன். தக்காளி கூட்டாய் நான் மட்டன் போட்டிருக்கேன், தயிர் போட்டிருக்கேன். இப்போ எல்லா மசாலாவும் போட்டாச்சு. இது ஒரு 10 நிமிஷம் வெந்துட்ட பிறகு நம்ம வந்து காய் சேர்க்கலாம். மூடி போட்டு அப்படியே 10 நிமிஷம் வேகட்டும். வாசனை நல்லா கமகமக்குது. ஸ்டேஜில் வந்து நான் வந்து ஒரு 10 நிமிஷம் வெந்துருக்கு. ஸ்டேஜில் வந்து நான் வந்து பொட்டேட்டோவை போட்டுடுறேன். தண்ணியில் ஊற வச்சுருக்கேன், அப்போ தான் கருக்காமல் இருக்கும். இந்த கேரட், ஒரு கேரட் ஃபுல்லாக அரைஞ்சிச்சுக்கேன், அதையும் போட்டுடுறேன். இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். கொஞ்சம் கூட அந்த பிரிஞ்சி இலையோ இல்லை சோம்போ இல்லை ஏதாச்சும் ஒரு தனியாத்தூளோ எதுவும் சேர்த்துறாதீங்க. இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இது வாசனையும் கமகமான்ட்டு ஒரு சிம்பிள் பிரியாணி, ஆனால் அவ்வளோ நல்லாயிருக்கும் பாருங்கள். இது போட்டுட்டேன். இன்னும் ஒரு கொஞ்ச நேரம் கழித்து நான் பீன்ஸ் சேர்க்குறேன். சீக்கிரம் வாங்கணுன்னாக்கா நான் வந்து மூடி போட்டு நம்ம ஒரு 2 விசில் விட்டால் போதும், காய் வெந்துடும். நல்லா எல்லாம் வெந்துருச்சுப்போம். நல்லா வெந்துருச்சுது. ஸோ இந்த டம்ளர் தான் அரிசி போட்டேன். 1க்கு 1.5 போடணும். நான் வந்து ஆல்ரெடி கூட்டு தண்ணி இருக்குது. எப்படி இது வந்து 1.5 கிளாஸ் இருக்கும், அதனால் நான் வந்து கரெக்டாக 3 டம்ளர் ஊற்றுறேன். அரிசி நான் 3 டம்ளர் மட்டும் ஊற்றுறேன். அரிசி தட்டிடுறேன். குச்சிடுச்சு, அரிசி தட்டிடலாம். இது நல்லா தரத்தரன்னு கொதிச்சு கொஞ்சம் அரிசி இப்படி மேலே வரும்போது தான் நான் தம் போட போகிறேன். அதாவது
குக்கர் மூடி ஒரு விசில் விட்டு இறக்கிடுவேன். நல்லா கோச்சு வரட்டும். கடையில் அரை எலுமிச்சம்பழம் ஊற்றிடலாம். உப்பு சரி பார்த்துடலாம். கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம். இப்படி பூஜா ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் ஃப்ரெஷ் நெய் கொஞ்சம் போடுறேன். உப்பு பார்த்தாக்கா சரியாக இருக்குது. நான் எப்போதும் உப்பு பார்க்குறது இல்லை, ஏன்னா அந்த 3 சுற்று சுற்றுன்னு அதே சரியாக வந்துடும். உங்களுக்கு தேவைன்னா பார்த்து போட்டுங்க. நான் மூடி போட்டு வெயிட் போட்டுறேன். அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு கீழே அந்த தம்ஸோட கறி வச்சதை 2 விசில் விட்டு இறக்கிடலாம். 2 விசில் விட்டு 3ஆவது விசில் ஆஃப் பண்ணிட்டா போதும். ஆனால் வந்து ஆஃப் பண்ணி வெயிட்டு அந்த ஆவி அடங்கினதும் உடனே வந்து ஒரு 4 காலை கிளறி விடுங்க. இல்லை இந்த மாதிரி ஒரு இது வடை கரண்டியால் நல்லா பரட்டி விட்டு உடனே வந்து எதனா சொந்தத்தில் மாற்றிடுங்க. அந்த குக்கர்லேயே வச்சிங்கனாக்கா அப்படியே களி மாதிரி அப்பிக்கும் முடியாது. அதனால் வந்து களி மாதிரி அப்படியே பிடிச்சிக்கும் அப்படியே எல்லா சாதமும். ஸோ அதனால் 4 கால் அப்படி இப்படி நல்லா கரளி விட்டு ஃபஸ்ட்டு ஒரு சட்டியில் அதை மாற்றிடுங்க. சட்டிலையோ இல்லை போல்லையோ சர்விங் போல்லையோ எல்லாம் மாற்றிடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும், அருமையாக இருக்கும். செய்து பார்த்தீங்கன்னாக்கா கீழே மெயில் ஐடி இருக்குது, மெயிலுக்கு அனுப்பிச்சி வைங்க. நான் இங்கே ஷேர் பண்ணுறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சமையல் அட்டகாசம் பகுதியை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்க. இது போல் பல பதிவுகள் என்னால் முடிஞ்சப்போ ஒன்று ஒன்றா போட்டுட்டு வரேன். வேறு எதுவும் உங்களுக்கு குறிப்பு தேவைன்னாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம். எப்படி இருந்துச்சுன்ட்டு செய்து பார்த்தவங்க சொல்லுங்கள், கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் எனக்கு தெரியும் நீங்கள் லைக் பண்ணுறீங்களா இல்லையா, உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றது. நெக்ஸ்ட்டு நல்ல குறிப்பில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.